வணக்கம். மீசை என்னாச்சு நேயர்களே, சிறுகதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு நீதி கதை. அதாவது ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு இல்லை. இதுதான் கதையோட தலைப்பு. நம்ம வச்சுக்கலாம். ஒரு கதா காலட்சேபம் பண்ணுறவர் அருமையாக கதா காலட்சேபம் பண்ணுவார். அவர் எந்த பொருளை எடுத்துக்கிட்டு பேசினாலும் அந்த பொருள் மற்றவர்களுக்கு விளங்கும், அதன்படி நடக்க ஆரம்பிப்பார். அப்படி பேசுவார். ஒரு நாள் ஜீவகாருண்யம், புலால் உண்ணாமல் இருத்தல், அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறன் மனை ஆசைப்படக்கூடாது, பிறர் பொருள் ஆசைப்படக்கூடாது. அருமையா உள்ளூர்லேயே கதா காட்சியம் பண்ணுறார். அவருடைய துணைவியாரும் அந்த கதா காட்சியத்தை கேட்குறாங்க. அற்புதம். எல்லாருமே இவர் சொல்கிறத கேட்டு இனிமேல் அசைவம் சாப்பிடக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும் முடிவுக்கு வந்துட்டாங்க. கதா காட்சியம் முடிச்சுட்டு அதுக்கு தேவையான சன்மானத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனோடனே அம்புஜம் சொல்லுங்கண்ணா, வாங்க 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 வாங்க, என்னடி சாப்பாடு கொண்டு வா, நீ கையெல்லாம் அலம்பிட்டு வாங்க அக்கா அப்படின்னாங்க. அலம்பிட்டு உட்காந்தாரு. இலை விரித்தாங்க. இலை விரித்து சாப்பாடு போடுறாங்க. பருப்பு சாதம், தொட்டுக்க, அது இதுன்னு வைக்கிறாங்க. இவருக்கு ஒரே இது, ஏண்டி நான் காசு கொடுத்து போனா இல்லையா, கோழி வாங்கி தானே உன்னை பருப்பு வச்சு அங்கங்கே போய் நான் கத்திட்டு தொண்டை கிழியே கத்திட்டு வரேன். ஆனால் நீ வெறும் பருப்பு சாம்பார் வச்சுருக்க. இல்லைங்க மாமா, உங்களோட கதா காட்சியம் கேட்டேன். அந்த கதா காட்சியம் நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனையும் உன்னதமாக இருந்தது. இனிமேல் எந்தவித ஜீவத்தையும் நம்ம வதை பண்ணக்கூடாது, புலால் சாப்பிடக்கூடாது, அடுத்தவங்க பொருளை ஆசைப்படக்கூடாது, ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மாமா. இனிமேல் அப்படி தான் இருப்பேன். அவ்வளோ அருமையாக பேசுனீங்க. அப்போ சொல்கிறாரு, அடியே ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லை, இது ஊருக்கு தான். ஊர் வேணால் கேட்டு அது பண்ணி நடக்கட்டும், அது பேச்சாளருடைய தர்மம். ஆனால் குடும்பத்தோட தர்மம், நான் என்ன கேட்குறோம் அதை சமைச்சு வைக்கிறது தான் உன்னுடைய வேலை. அப்படி என்று மனைவியை கடிந்து கொண்டாராம் அந்த கதா காட்சியம் பண்ணக்கூடியவர். என்ன நேயர்களே, இப்போ பார்த்தீங்களா, நிறைய மனுஷால் இப்படி தான் இருக்காங்க. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறாங்க, ஆனால் அதன்படி நடப்பதில்லை என்பதை இந்த கதையின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் இல்லையா. ஆகவே இது போன்ற நீதி கதைகள், எத்தனையோ கதைகள் உலகிலே உலாவி கொண்டிருக்கின்றன தமிழகத்திலே. அது போன்ற கதையை தேடி பிடித்து உங்களுக்கு தருவதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே இந்த கதையை கேட்ட நீங்கள் நம்முடைய மீசா அண்ணாச்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.